கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு புல்லிஷ் நியூஸ். பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ண மாதிரியே எத்திரியமோட ETFும் SEC வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு லாஸ்ட் நைட்டு. ஸோ இதனால் வந்து மார்க்கெட்டில் வால்டாலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு புல்லிஷ் நியூஸு, ஆல்ட் காயினுக்குமே புல்லிஷ் நியூஸ் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பிட்காயின் அப்டேட்டும் எத்திரியம் அப்டேட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ பிட்காயின் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக க்ரீனாக மட்டும் போகாது, ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் போகும். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ப்ரைஸ் வந்து மேலே போகாது. சேம் அதே மாதிரி டம்ப் ஆகும்போதும் ப்ரைஸ் வந்து அப்சைடில் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா லாங்கும் ஷார்ட்டும் வந்து ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னா மார்க்கெட் மேக்கரால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் கீ லெவல் எல்லாத்தையுமே ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி தான் போகும். ஸோ இப்போ பிட்காயின் அப்டேட்டை ஷார்ட்டாக பார்த்துட்டு எத்திரியமோட அப்டேட்டை நம்ம போவோம். ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண மாதிரியே இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறமா ப்ரைஸ் வந்து நல்லா ஒரு 10K மோர் தென் 10K வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நம்ம அரௌண்டு 6800 அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் அப்டேட் போட்டு இருந்தோம். ஸோ மே மந்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட் நம்ம இந்த அப்டேட்டு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து 72K வரைக்கும் பம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் கீ லெவல் பார்த்திங்கன்னா இந்த பிரேக்அவே கேப். ஸோ ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் மாதிரி பிரேக்அவே கேப் ரொம்ப கீ லெவல். இந்த பிரேக்அவே கேப்பில் இருந்து ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா கேப்ஸுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆர்டர் ஃப்ளோ புலிஷாக இருந்தால் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆர்டர் ஃப்ளோ பியரிஷாக இருந்தால் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். சிம்பிள் தான். ஸோ இதாக கூட நம்மளுக்கு வந்து செல் சைடில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை வந்து மிட்டிகேட் பண்ணால் ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே இருக்கிற பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு, இங்கே புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த லெவல் தான் கீ லெவல். மார்க்கெட் மேக்கர் வந்து பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பிரேக்அவே கேப்பை மஸ்ட் ஹோல்டு பண்ணும். இப்படி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு 71Kவும் ஆல் டைம் ஹை 73,900 அந்த ஜோனுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பிட்காயின் அப்டேட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எத்திரியமோட அப்டேட் நம்ம போவோம். ஸோ எத்திரியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ETF வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. ETF அப்ரூவ் ஆச்சுன்னா ரெண்டு சைடுமே ரீட்டைல் இன்வெஸ்டரை ஷேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா லாங் வீக் டவுன் சைடும் லாங் வீக் அப் சைடும் ஷார்ட் எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸும் ஆன் பண்ணிட்டான், லாங் எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸும் ஆன் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சிம்லராக இதே திங்கு தான் வந்து நடந்தது பிட்காயின்லேயுமே நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகும்போது 49K இதுதான் வந்து பிட்காயின் ETF அப்ரூவ் ஆனது. 49-48 அந்த ஜோனில் இருந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38K வந்து டம்ப் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் கீ லெவலில் சிமிலராக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பம்ப் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. ஸோ இதே சினரியோவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எத்திரியம்லேயும். ஸோ நம்ம எத்திரியமோட அப்டேட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம தரோம், கமெண்ட் பாக்ஸ்லையும் தரோம். ஜாயின் பண்ணாதும் ஜாயின் பண்ணிங்க. எத்திரியம் வந்து நம்ம புல்லிஷாக மோர் தென் 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம எத்திரியமோட அப்டேட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில், ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். மந்த்லி டைம் ஃப்ரேமோட பயாஸ் தான் நம்மளுக்கு கீ லெவல். மந்த்லி டைமோட ஃபேர் வேல்யூ கேப் வந்து IRLன்னு சொல்லுவோம். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதை வந்து நம்ம வந்து ERLன்னு சொல்லுவோம். ஸ்விங் ஹை இல்லை ப்ரீவியஸ் லோ கூட நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து IRL ரிட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ERLக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மந்த்லி கேண்டில் பார்த்திங்கன்னா புல்லிஷாக வந்து போயிருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமோட அலைன்மெண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ சேம் திங் தான், இதே தான் நம்ம வந்து பிட்காயினுக்கு பார்த்துருந்தோம். ஸோ பிட்காயின் வந்து நல்லா புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் செம்மையாக போயிருந்தது. ஆனால் எத்திரியம் வந்து இந்த ஜோனில் கன்சால்டேட் தான் ஆகின்னு இருந்தது. ஸோ இப்போ ETF அப்ரூவ் ஆனோடனே அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிக் க்ரீன் கேண்டில்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து ரிட்ரேஸ் ஆகின்னு வருது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்லாம் வந்து ரிட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரும் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நடந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இங்கேருந்து அகைன் வந்து
எத்திரியமும் ஆல் டைம் ஹை போகும். ஸோ இங்கே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்டு 30-400. ஸோ எந்த ஜோனுக்கு வரும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படி வந்ததுன்னா மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளே தான். ஏன்னா இந்த ஜோன் வந்து ரொம்ப பெரிய ஜோனு. அரௌண்டு 3Kல இருந்து 3K 3.1ல இருந்து 3.6 ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு 1 ஹவரில் என்ட்ரி மாடல் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே போகலாம். மாடல் ஃப்ளோ புல்லிஷ் தான். எத்திரியமும் இங்கேருந்து ஒரு ஆல் டைம் ஆகி போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.